உயிர்களுடைய உலகம் ஆலமே அருவாகில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்தார்கள். உயிர் உலகத்துல இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் அத்தாவை பார்க்கிறார், அத்தா மகனை பார்க்கிறார். பேசிக்கிட்டே வரும் பொழுது மகன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகமான ஆளு சொல்லுகிறார்கள், நீங்க பேசாம இருந்திருக்கலாம்ல, அல்லாஹ் சொன்னான் அந்த மரத்துக்கிட்ட போகாத, அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னான். நீங்க ஏங்க போனீங்க, நீங்க ஏங்க சாப்பிட்டீங்க, உங்களால எவ்வளவு தொந்தரவு நாங்க அனுபவிக்கிறோம். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாதம், குற்றச்சாட்டு. யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம். இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவு ரீதியாக அங்கு குற்றவாளியாக ஆக்கப்படுகிறார்கள். அப்படித்தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இது கேட்டுக்கிட்டாரு. கேட்டுட்டு சொன்னார், மகனே மூசா, இந்த சம்பவத்தை நீ எங்க படிச்ச? எங்க படிக்க போறேன்? எனக்கு அல்லாஹ் வேதம் தந்தான், தோரா, தௌராத் வேதத்தில் இந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சரி, உனக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தில் இந்த வேதத்தை அல்லாஹ் எப்பொழுது எழுதினான் சொல்லு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களை படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளக்கினார்கள், என்னையே அல்லாஹ் படைக்கல, அந்த மரத்தையும் படைக்கல, அந்த கனியையும் படைக்கல, அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய வரலாற்றை எழுதிவிட்டான். எழுதப்பட்ட வரலாற்றின்படியே நான் ஓடி வந்திருக்கிறேன். என்ன சார்ஜ் பண்றதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இல்லை. எந்த வேதம் எனக்கு முன்னால் எழுதப்பட்டதோ, படைக்கப்படாத என்னை பற்றி இவர் சொர்க்கத்தில் இருப்பார், மரம் தடை செய்யப்படும், கனியை புசிப்பார், அந்த காரணத்தை காட்டி அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றுவான். படிச்சீங்களா இல்லையா? ஆமாம். என்னை எப்படி நீங்க குத்தம் சொல்லலாம்? பெருமானார் சொல்லுவார்கள், அழகான விவாதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நடந்த இந்த விவாதத்தில் ஆதாரப்பூர்வமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராங்க. மூமின்களே, நமக்கான பாடமும் அதுதான். அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் இல்ல. முதலில் ரப்பு தந்த வாழ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். விதினா என்ன? விதியை நம்புவதுனா என்னன்னா, என்ன படைச்சதே என்னுடைய விருப்பமோ வெறுப்பமோ அதில் இல்லை. சொல்லுங்க.